நம்ம இன்னைக்கு கோதுமை வச்சு பஞ்சு போல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பக்காவான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது செஞ்சு தரலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. இது கூடவே 3 ஏலக்காய், 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க, 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். இதையும் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க, அப்போ கட்டிப்படாமல் சீக்கிரமாக கலக்க முடியும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை ஊறும்போது நல்ல தண்ணியெல்லாம் இழுத்து அப்சார்ப் பண்ணோம், அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இப்போ நம்ம இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும்னா நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா இது கூட சேர்த்துக்கலாம், அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பேக்கிங் சோடா சேர்க்காம அப்படியே செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் மூடிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா ஊறி இருக்கும். நம்ம சேர்த்துருக்க ரவையெல்லாம் தண்ணியை நல்லா உறிஞ்சிட்டு நல்லா ஒப்பி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தோசைக்கு மாவு கரைப்போம்ல, அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது போல் ஒரு கரண்டியில் எடுத்து விடுங்க. எண்ணெய் சூடு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நம்ம செய்கிற பணியாரம் அதுக்கு அடியில் போய் ஒட்டிக்கும். அதனால் எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் பணியாரங்களை ஊற்றிடுங்க. நீங்கள் போண்டா ஷேப்பில் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாவு செஞ்சுட்டு கையில் எடுத்து விடுங்க, அப்போ போண்டா போல் கிடைக்கும். இது போல் ஃப்ளாட்டான பேனில் பண்ணிங்கன்னா ஒரே சமயத்தில் நம்ம நிறைய பணியாரங்களை செஞ்சு எடுக்க முடியும். இதை பணியாரம் அப்பம் எப்படி வேணால் சொல்லலாம். இது போல் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி நீங்கள் இதை அப்பமாக சுடலாம். அப்படி உங்களுக்கு பணியாரம் செய்ய ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் நம்ம குழிப்பணியார பேன் இருக்குல்ல, அதை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து பணியாரம் போல் சுட்டெடுக்கலாம். 2 மெத்தட்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பணியாரங்களும் இது போல் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு கலர் மாறுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்கு. நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு பசைஞ்சோன்னா கரெக்டாக வரும். ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கக்கூடாது, அப்படி பொரிச்சோன்னா ரொம்ப ஹார்டாக வரும் பணியாரம். அதே சமயம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா வெளியில் கலர் உடனே சேஞ்ச் ஆயிரும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பணியாரங்கள் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பணியாரம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக தயாராக இருக்குது. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பணியாரங்கள் செஞ்சு வெளியில் எடுத்துருங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வெரைட்டியான பணியாரம், அப்பம், போண்டா ரெசிபீஸ்லாம் இருக்குது. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். அந்த ரெசிபீஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் டீ கூட வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை ஆப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.